அதாவது எங்கள் சித்தப்பா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு ஃபைனலாக. ஸோ எங்கள் அக்கா ஸ்நாக்ஸ் கேட்டால் அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ஈவினிங் போல் தான் இது வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோட எண்டிங்கில் எங்கள் அக்கா ஒரு இது பேசியிருப்பா, அதை பாருங்கள். இது மாதிரி எத்தனை பேர்த்து வீட்டில் கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வருது, அதாவது ஜாலியாக. ஓகே, ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதாவது இன்றைக்கி வந்து அவல் வச்சு தான் ஒரு ஸ்நாக் பண்ணியிருக்கேன். அதாவது வெள்ளத்தை வந்து பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு அந்த ஹீட்டோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த அவலில் வந்து ஃபில்டர் பண்ணி, ஏன்னா வெள்ளத்தில் வந்து அழுக்கெல்லாம் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ ஃபில்டர் பண்ணி விட்டு நல்லா கிளறி வச்சுட்டு அதோட தேங்காய் பூவும் தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா பொலன்னு வந்து உதிரியாக வந்து ரெடி ஆகிடும். இது வந்து 90s கிட்ஸோட ஸ்நாக்கு. ஸோ இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக டேஸ்ட்டும் பண்ணேன். எனக்கு டேஸ்ட் பண்ணும்போது பின்னாடி இருந்து எங்கள் அக்கா நல்ல சிரிப்பு காமிச்சு விட்டுருந்தாளா, அதனால தான் பக்கன்னு பல்ல காமிச்சிட்ருக்கேன். நீ ரெக்கார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த பொருளும் உன்னோடது கிடையாது, எல்லாத்துக்கும் பொதுவானது. எதுனாலும் உனக்கு மாதிரி எனக்கு பாயுதா, உன்னோடது கோடி. எவ்வளோ பெரிய வாய் பார்த்தீங்களா, என்ன வாய் பேசுகிறான்ட்டு. அப்புறம் இந்த அவல் ஸ்நாக்ஸு சூப்பராக இருந்துச்சு. வேணுமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.